வெல்கம் டு 360 தமிழ். இப்போ ஒரு கோடை மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல ஆல்ரெடி ஒரு பார்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தா தான் மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். 5th எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே வியோம் கனவு கண்டுட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. கனவுல தாரா கூட பேசிட்டு இருக்காரு. தாரா இருக்காங்கல்ல, உன் கனவுல எப்பவுமே எதுக்காக எனக்கு சின்ன ட்ரெஸ் தர, நீ மட்டும் ஓவர் கோட்லாம் போட்டிருக்க, நான் இந்த ட்ரெஸ்ல இருக்கேன், ரொம்ப குளிருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, இவர் ஓவர் கோட்டை கலட்டுறாரு, தண்ணியில தூக்கி எரிஞ்சிடுறாரு. இதை பாக்குற இவங்க கோவப்படுறாங்க. நீ பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்கிற, ஆனா நீ உண்மையில அறிவாளி கிடையாது. ஓவர் கோட்டை கழட்டி எதுக்காக தூக்கி போட்ட, எனக்காவது தந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, ரெண்டு பேருமே குளிர்ல காயணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன முட்டாள்னு சொல்லாத அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படிதான் சொல்லுவேன், நீ முட்டாள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு அவங்களை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அவங்க தண்ணிக்குள்ள விழுந்து இறந்துடுறாங்க. இவர் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்புறாரு. இது எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயம் தான். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவரை கயிறு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்டா லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ தூக்கத்துல என்ன பண்றனே தெரியாதுல்ல, அதனால தான் தூங்குனதுனால கயிறு போட்டு கட்டி வச்சிட்டோம், எந்திரி அப்படின்ற மாதிரி எழுப்புறாங்க. ஹீரோ தூக்கத்துல எதுனால பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த லேக்கு பக்கம் ஹீரோ நடந்து போனாரு பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ்ல வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காரு. வேற ஒரு பக்கம் ஒரு உருவம் தெரியுற மாதிரி இருக்கு. அந்த உருவத்தை பார்க்குற எல்லாருமே பயப்படுறாங்க. ஒருவேளை இது ராக்காவா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கும் ராக்கா மேல டவுட் வருது. இங்கதான் ராக்காவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பல வருஷத்துக்கு முன்னாடி ஜான் ஒருத்தர் தான் இந்த ஸ்கூல்ல ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பர் கேஸ்ட சேர்ந்தவங்க மட்டும் தான் இந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஜான் எல்லாருக்குமே கல்வி போகணும்னு நினைப்பாரு. அதனால லோவர் கேஸ்ட்ல இருக்க ஒரு பையனை சேர்த்திருப்பாரு. அவன் பேர் தான் ராக்காவா இருக்கும். முழு பேரு ராகவேந்திரா அப்படின்றது. அந்த பையன் சூப்பரா படிப்பான், எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குவான். இதெல்லாம் அப்பர் கேஸ்ட் மக்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அவனை மட்டப்பத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு வெளிநாட்டுல ஸ்காலர்ஷிப்பே கிடைச்சிருது. இன்னும் கொஞ்சம் நல்ல இந்த ஊரை விட்டே போக போறான். அப்படி இருக்கிற நிலைமையில தான் அவன் ஆத்துல விழுந்து இறந்து போயிருப்பான். சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க. ராக்கா இறந்து போனது 1920 இருக்கும். கொஞ்சம் வருஷம் ஸ்கூல் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூலை திரும்பி நடத்தியிருப்பாங்க. அப்ப நல்லா படிக்கிற ஒரு பையன் இறந்து போயிருப்பான். அதாவது ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கின ஒரு பையன் இறந்து போயிருப்பான். ராக்கா தான் இதை பண்ணிருக்குன்ற மாதிரி ஊர் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிதான் ராக்காவை சுத்தி கட்டுக்கதெல்லாம் உருவாயிருக்கும். இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போது யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ராக்கா தான் வரானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா கதவை திறந்து ஹீரோவோட அம்மா தான் வந்திருக்காங்க. அம்மாவை பத்தி எல்லாருமே பயந்து கத்திடுறாங்க. என்ன பார்த்து கத்துறீங்க, நீங்க கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அம்மா தான் அனுப்பி விடுறாங்க. ராக்கா மேல சந்தேகப்பட்டாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் ஹீரோவும் சஞ்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீ பயப்படாத, நான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் நோக்கு வருமெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது நோக்கு வருமெல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. இத ராக்கான்ற பேய் தான் பண்ணிட்டு இருக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க. பேயை கண்டுபிடிக்கிற மாதிரி டிவைஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு அந்த லேக் முழுக்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ராக்கா மேல டவுட் படுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாரா எப்பவுமே படிப்புல நம்பர் 1 இருப்பாங்க. நம்பர் 1 வரவங்கள தான் அது கொலை பண்ணும். அந்த மாதிரி தாராவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓஜா போர்டு மூலியமா அந்த பேய் கிட்ட பேசலாம் நினைக்கிறாங்க. ராக்கா வா வான்னு கூப்பிடுறாங்க. இப்ப காயின் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி கோன்ற மாதிரி காட்டுது. ஆனா பசங்க இருக்காங்கல்ல, ராக்கா நீ தான் வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ராக்கா நீ தான் தாராவை கொலை பண்ணியான்னு கேக்குறாங்க. எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுது. மேற்கொண்டு இவங்க சில கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது இருக்குல்ல, கோ அவே அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை பார்த்துட்டு இருக்க பசங்களுக்கு ரொம்ப பயம் வருது. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. நம்மள யாரோ தான் காயினை மூவ் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனந்தி இது உன்னோட வேலையான்ற மாதிரி அவங்கள பார்த்து கேட்கிறாரு. நான்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, ஆனா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க. இப்ப சைக்கிள் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதனால ஆனந்தி தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவர் நினைக்கிறாரு. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பண்ணதே வேஸ்டான்ற மாதிரி சஞ்சனா கேட்டுட்டு கிளம்புறாங்க. இவரும் பின்னாடியே போறாரு. இன்னும் கணேஷை போட்டு இவங்க பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. நீ தான் இந்த கொலையை பண்ணன்னு ஒத்துக்கோ, இல்லனா இந்த மாதிரி அடிச்சே சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. வலி தாங்க முடியாம இவரும் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவங்க கேட்கிற இடத்துல சைன் எல்லாம் போட்டு தந்துடுறாரு. ஆக்சுவலா கணேஷ் மேல ஏற்கனவே கிரைம் கேஸ்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியா வெரிஃபை பண்ணாம ஆனி தானே வேலைக்கு சேர்த்தாங்க. அதனால அவங்க மேல என்கொயரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனி இருக்காங்கல்ல, நான் தெரியாமலாம் சேர்க்கல, கணேஷ் மேல கேஸ் இருக்கிறது எனக்கு முன்கூட்டியே தெரியும், தெரிஞ்சுதான் சேர்த்தன்ற மாதிரி சொல்றாங்க. கணேஷ் முன்னாடி குற்றங்கள்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா அதை விட்டு முழுசா வெளியே வந்திருப்பாரு. ஒய்ஃபு கூடயும் பொண்ணு கூடயும் சந்தோஷமான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு நினைச்சேன், அதனால தான் வேலைக்கு சேர்த்தேன். நான் பண்ணது தப்புனா தாராளமா என்ன வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இதுக்காகலாம் உங்களை வேலையை விட்டு தூக்க முடியாது, நீங்க தொடர்ச்சியா இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நியூஸ்ல ஒரு விஷயம் ஓடுது. அதாவது இவர் தான் தாராவை கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனி இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்தது இல்ல. ஒய்ஃபும் பொண்ணும் ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. ஒய்ஃபால பேச முடியாது. ஹஸ்பண்ட் கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சில விஷயங்களை இவங்க கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. கணேஷ் தான் குற்றவாளின்றது தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பசங்க முடிவு எடுத்துடுறாங்க. சஞ்சனாவா அவங்களோட ஹாஸ்டல்ல டிராப் பண்றதுக்காக ஹீரோ வந்திருப்பாரு. நம்ம கஃபேல மீட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. இல்ல, நான் ஊருக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி சஞ்சனா சொல்றாங்க. ஆனா உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன்ற மாதிரி அக் பண்றாங்க. இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இவர் போற வழியில சுத்தமா யாருமே இல்ல. லைட்டா பயந்துகிட்டே தான் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. சட்டுன்னு கணேஷோட ஒய்ஃப் எதிர வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்தே இவர் பயந்துடுறாரு. இப்ப அவங்க கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. பக்கத்துல இருக்க பொண்ணு தான் அம்மா பேசுறத புரிய வச்சிட்டு இருக்கா. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் இந்த கொலையை பண்ணல, ஆனா யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியும். ஆக்சுவலா தாராவோ ஒருத்தன் பிரெக்னன்ட் ஆகி இருக்கான். அந்த பிரெக்னன்ட் ஆக்கினவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் பேரு சூரிய பிரகாஷ் அப்படின்ற மாதிரி கையில எழுதியிருக்க அந்த பேரை காட்டுறாங்க. இது சூரிய பிரகாஷா? இந்த கதையில சூரிய பிரகாஷ்னு ஒருத்தன் வரவே இல்லையே, அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. தயவு செஞ்சு என்னோட ஹஸ்பண்டை காப்பாத்த கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ட்வின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் வேலைலாம் ஓரளவுக்கு நல்லா தெரியும். இந்த ஊர்ல சூரிய பிரகாஷ்ன்ற பேர்ல யாரெல்லாம் இருக்காங்க, மொத்தம் இந்த தமிழ்நாட்டிலேயே யாரெல்லாம் இருக்காங்கன்றதெல்லாம் ஃபில்டர் பண்றாங்க. சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோக்கு ஆனந்தி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நான் ஆனந்தியை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா ஆனந்திக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கல, அம்மா அதை பத்தி அடிக்கடி பேசுவாங்க போல. அதுல அப்செட் ஆகி தான் ஆனந்தி உட்காந்துட்டு இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் சமாதானப்படுத்துறாரு. நான் பெருசா எதுவும் சொல்லப்பா, அவ தான் கோச்சுக்கிட்டா, இந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அம்மா தராங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. லஞ்சம் கொடுக்குற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்றாங்க. இவர் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஷீதல் கிட்ட இருந்து ஒரு வீடியோ வருது. என்ன வீடியோன்ற மாதிரி இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது நியூஸ் வீடியோவா தான் இருக்கும். மீனாட்சி தான் பேட்டி தந்துட்டு இருக்காங்க. மீனாட்சி என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, திட்டமிட்டு தான் யாரோ பண்ணிருக்காங்க, நான் தப்புச்சிட்டேன், ஆனா என் டிரைவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாங்க. ஆனா உண்மையில இவங்க தான் டிரைவரை சாவடிச்சு இந்த மாதிரி டிராமா பண்ணிருக்காங்க. ஆனி மேல நான் குற்றச்சாட்டு வச்சேன்ல, அந்த கோவத்துல தான் ஆனி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கணேஷ் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த குற்றவாளியை சேர்த்து ஆனிக்கு என்ன தண்டனை அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஆனியும் பார்த்து கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப ஆனி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தெரிஞ்ச லாயருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட தாராவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை ஆக்ட் பண்ணி எடுக்கணும்ன்ற மாதிரி இந்த ஆக்டிங் பசங்க யோசிக்கிறாங்க. இவங்களால முடியல, இவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டிங் பொண்ணு தான் அதை ஆக்ட் பண்ணி தந்துடுறா. இப்ப அதுல இருக்க டேட்டாவெல்லாம் இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல படிக்கும் போது அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இல்லன்ற மாதிரி தான் இருக்கு. இது பிரெக்னன்ட்டா இல்லையான்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்காக அந்த பியூன் அந்த மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சூரிய பிரகாஷ் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி அந்த பியூன் சொல்லியிருக்காருல, அந்த சூரிய பிரகாஷ் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆனி இருக்காங்கல்ல, லாயர் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க போலீஸ் கிட்ட ஏதோ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இப்ப ஆனியை பத்தி தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனிக்கும் அந்த பியூன் கணேஷ்க்கும் அஃபேர் போயிட்டு இருக்கு போல, சேர்ந்து நிறைய பகுதியில சுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இத நியூஸ் மூலியமா ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோ மட்டும் இல்லாம ஹீரோவோட அண்ணன் மானவம் கவனிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஃபீலிங்கா இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் 5th எபிசோட் முடியுது. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராரு. அவன் வெளியே போயிருக்கான்ப்பா, வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேரண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருச்சுல, மத்த பசங்களோட பேரண்ட்ஸ் இவன் கூட பேச விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. திட்டமிட்டு அவாய்ட் பண்றாங்கன்னு இவருக்கும் புரிஞ்சிருது. ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பார்ப்போம்னு கால் பண்ணி பாக்குறாரு. 3 பேருக்கு கால் போகவே மாட்டேங்குது. ஆனந்திக்கு மட்டும் தான் கால் போகுது. ஆனந்தியும் கால் எடுத்துடுறாங்க. இப்போ என்கிட்ட பேசுறது தெரிஞ்சா என்னோட அம்மா பயங்கரமா கோவப்படுவாங்க, நான் அப்புறமா பேசுறேன், இப்ப காலை வச்சிருன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. யாருமே கூட பேச இல்லன்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ராக்கா நீயாவது வந்து பேசுன்னு சொல்லிட்டாரு. அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. வா ராக்கான்ற மாதிரி கல்லெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு யாரோ பின்னாடி கை வைக்கிறாங்க. இவர் பயந்துடுறாரு. பார்த்தா சஞ்சனா தான் கையை வச்சிருப்பாங்க. நீ ஊருக்கு போனோன்னு சொன்னியே, போலியான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் நியூஸை பார்த்தேன், நீ என்ன நிலைமையில இருப்பன்றது எனக்கு புரிஞ்சது, உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க. இவருமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. உண்மையிலேயே ஆனி லாயரை வச்சு என்ன பேசுறாங்க அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு கணேஷ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஆனி கூட தான் இருந்திருப்பாரு. ஆனி நிறைய காசு எடுத்து தரதுக்காக ஏடிஎம்க்கு கூட்டு போயிருப்பாங்க. இந்த ஊர் ஏடிஎம்க்கு போய் தான் நாங்க காசு எடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக அவருக்கு காசு தரணும்னு நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாங்க. ஆனி இருக்காங்கல்ல, அவர் ஏற்கனவே பண்ண கிரைமுக்காக அடிக்கடி அவரை இப்பயும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பழைய கிரைம் எல்லாம் தூக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் அந்த அமௌண்ட் அவருக்கு தந்தேன், மற்றபடி அவர் என் கூட தான் இருந்தாரு, அவர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க.
மேடம் இந்த விஷயத்த சொன்னா அவங்க பேரையே டேமேஜ் பண்ணிடுவாங்க, நீங்க இத பத்திலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் லேடி சொல்றாங்க. இத சொன்னா ரெண்டு பேருக்கும் அஃபேர் கொளுத்தி போடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அடி வாங்கி கூட அன்னைக்கு நைட் நான் இவங்க கூட தான் இருந்தேன்றத அவன் சொல்லவே கிடையாது. என் பேரு டேமேஜ் ஆயிடும்ன்றதுக்காக தான் சொல்லாம இருந்திருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தனை காப்பாத்தாம நான் எப்படி விடுவேன்? கண்டிப்பா அந்த கணேஷ்க்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க ஏடிஎம்ல காசு எடுத்ததுக்கான ப்ரூஃப்ன்ற மாதிரி தந்திருப்பாங்க. இப்ப சஞ்சனாவும் ஈரவும் ஒரு கஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கணேஷ் ஜெயில இருக்காருல அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு யாரையும் அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது, ஒன்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சஞ்சனா சொல்றாங்க. இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஷீதல் கிட்ட இருந்து கால் வருது. ஆனா இவர் தான் கோவத்துல இருக்காருல, காலை கட் பண்ணி விடுறாரு. சரி சஞ்சனா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சஞ்சனாவை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவங்க போகும்போது தான் அங்க ஒரு நபர் உட்காந்து இருக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆல்வின் தான் இவங்க பேசின எல்லாத்தையும் ஒட்டி கேட்டிருப்பாரு. ஈர வீட்டுக்கு வரும்போது மாணவர் இருக்காருல, அன்னைக்கு நடந்துகிட்டதுக்காக சாரின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல நான் தான் சாரி கேட்கணும், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் தற்காப்புக்காக தான் நீ பண்ணிருக்கன்றது இப்பதான் புரிஞ்சது, சாரின்ற மாதிரி இவரு சொல்றாரு. ஆனிய பத்தியும் கணேஷ பத்தியும் நியூஸ் சேனல் எல்லாருமே பேசினாங்கல்ல, அதுல இந்த ஸ்கூலோட பேரு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். இவங்க எல்லாருமே வேலையை விட்டு தூக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, நானே ரெசிக்னேஷன் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்ற மாதிரி தந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப பசங்களும் அடுத்து என்ன பிளான்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் ஒரு மாசம் நம்ம இந்த வீட்டுல இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் வேற வீட பார்க்கணும், வேற வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா கூலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அம்மாக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை பயங்கரமா மிஸ் பண்றாங்கன்னு பசங்க ரெண்டு பேருக்குமே புரியுது. பசங்க லைட்டா அம்மாவை நினைச்சு ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. தாரா பிரெக்னன்ட் கிடையாது, ஆனா பியூனு பிரெக்னன்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பியூனு சூரிய பிரகாஷ் தான் காரணம்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோவோட கனவை நமக்கு காட்டுறாங்க. இவர் தனியா உட்காந்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு தாரா வந்து உட்காடுறாங்க. என் மேல கோபம் போயிருச்சா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. கோவம்லாம் போயிருச்சு, ஆனா அடுத்த வாட்டி கனவு காணும் போதாவது எனக்கு பெரிய ட்ரெஸ்ஸா தான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல போன் அடிக்குது. அதனால இவருக்கு முழிப்பு வந்துருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்காக நான் ஹாஸ்டல்லயே ஸ்டே பண்ணிட்டேன், ஹாஸ்டல்ல பார்த்தா யாரையும் காணோம், நான் வேணா உன் வீட்டுக்கு வரவான்ற மாதிரி கேக்குறாங்க. தாராளமா வான்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அவங்க வரும்போது பக்காவா ரெடி ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரை ஃபாலோ பண்ணி விட்டுட்டாங்கல்ல, ஆனா ஷீதல் மட்டும் விடாம இன்னமும் விஜயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ அவர் ரூம்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறாரு. சுத்தமா எதுவுமே இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அண்ணன் ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு. இப்ப அண்ணன் கபோர்ட்ல இருந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஷால் கிடைக்குது. இது யாரோட ஷால்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி வந்த வேலையை மட்டும் பாப்போன்ற மாதிரி இவருக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறாரு. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவ தான் வந்துட்டா போல அப்படின்ற மாதிரி கதவை திறக்கிறாரு. பார்த்தா அம்மா தான் வந்திருக்காங்க. என்ன ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, யாருக்காக வெயிட் பண்ற அப்படின்ற மாதிரி அம்மா கிண்டலா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே சஞ்சனா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரும் சஞ்சனாவை வெல்கம் பண்றாரு. ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி அம்மா கிண்டல் பண்றாங்க. சரி போங்க பேசிட்டு இருங்கன்னு சொல்றாங்க. மேல இருக்க இடத்துக்கு நம்ம போலான்ற மாதிரி மேல இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அண்ணன் கபோர்ட்ல ஒரு ஷாலை பார்த்தார்ல, அதே ஷாலை தான் இவங்க போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவரும் அந்த ஷாலை எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து எடுத்துட்டு வந்துடுறாரு. இதே ஷாலி என் அண்ணன் கபோர்ட்ல இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நானும் தாராவும் சேர்ந்த மாதிரி தான் இந்த ஷாலை வாங்கணும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது எப்படி என்னோட அண்ணனோட கபோர்ட்ல வந்தது? அப்ப என் அண்ணனும் தாராவும் கண்டிப்பா பழகி இருக்காங்க, என் அண்ணனை கூட நான் அப்ப சஸ்பெக்டா சேர்க்கணும் போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவன் அண்ணன் தேவையில்லாம யோசிக்காது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோவோட அண்ணன் சஞ்சனா கிட்டயும் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு, சஞ்சனா அவாய்ட் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் கீழே மியூசிக் வாசிக்கிற சவுண்ட் கேக்குது, என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா இவர் ஷால் எடுக்க கீழே போனார்ல, அப்பயே பார்த்திருப்பாரு. ஆல்வின் சார் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அம்மாக்கு மியூசிக் எல்லாம் பிளே பண்ணி காமிச்சிருப்பாரு. ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஆல்வின் சார் அடிக்கடி வருவாரு, அவர் தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற சஞ்சனாவோட முகம் மாறிடுது. எனக்கு அந்த ஆல்வின் சாரை சுத்தமா பிடிக்காது, அவர் பார்வையே ரொம்ப தப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் உன்ன மாதிரி ஜென்டில்மேனா இருக்க மாட்டாங்க, அதனால தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு போறான்னு மட்டும் தெரியுது, யாருன்னு தெரியாம ஆல்வின் சார் பார்த்துட்டு இருக்காரு. தாராவோட ஞாபகமா சஞ்சனா தந்த ஒரு நோட்டு மட்டும் தான் ஹீரோ கிட்ட இருக்கு. அந்த நோட்டெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கவர் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா தாரா இருக்காங்கல்ல, மானவோட பேரை லவ்வோட எழுதி வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இவங்களுக்குள்ள லவ் போயிருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆல்வின் சார் கதவை தட்டுறாரு. சாதாரணமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏதோ பொண்ணு வந்த மாதிரி இருந்தது, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. யாரும் இல்ல, ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சமாளிச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்து மாணவி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஆல்வின் சார் மாணவி கிட்டயும் நார்மலா பேசிட்டு இருக்காரு. அப்ப அம்மா மாணவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு உன் தம்பியை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்தாடா, பேரு சஞ்சனா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வேற சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஆல்வின் சார் இருக்கார்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு.
இப்ப மாணவர் இருக்கார்ல அந்த சஞ்சனா கொஞ்சம் சரி கிடையாதுமா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோ கேட்டுறாரு. ஏன் அப்படி பேசுற அப்படின்ற மாதிரி கோவமா ரூம்குள்ள போயிடுறாரு. ஏன்டா அவனை கோவப்பத்துன அப்படின்ற மாதிரி அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. சஞ்சனா இவனோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிருக்கா, அதனால தான் கோவத்துல இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவர் ஜன்னல்ல யாரோ கல்ல தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. இவர் ஜன்னலை திறந்து பார்த்தா அந்த இடத்துக்கு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. ஷீத்தல தவிர மத்த எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப மட்டும் பேரண்ட்ஸ் எப்படி விட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நாங்க பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஷீத்தல் நடுவுல ஏகப்பட்ட வாட்டி கால் பண்ணா என்ன விஷயமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஷீத்தல் உங்ககிட்ட முக்கியமா ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா அவன் வரதுக்கு லேட் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஷீத்தல் இருக்காரு பாத்தீங்களா, சைக்கிள்ல இந்த பகுதிக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இவருக்கு பின்னாடியே ஒரு கார் வருது. அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல ஷீத்தல் அடிச்சு தூக்கிடுது. இவர் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. ஆனா கார்ல அடிச்சு தூக்குனது யாருன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இங்கதான் 60 எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. படம் பேரை கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம ஒரு கேம் விளையாடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க எல்லாம் அடிக்கடி விளையாடுவாங்க. ஷீத்தல் சூப்பரா க்ளூ தருவாரு, பசங்களும் கண்டு எல்லாம் பிடிப்பாங்க. ஷீத்தலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, அதனால எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஷீத்தல் ஓகேன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு. இதனால அம்மா இருக்காங்கல்ல, வீட்டுல போய் எல்லாருமே ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோ வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணன் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அண்ணனோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிக்கிறாரு. அண்ணன் மேல டவுட் வந்துருச்சுல, அதனால தான் ஆக்டிவிட்டியை கவனிக்கிறாரு. அண்ணன் கிட்ட வேற ஒருத்தரோட ஐடி இருக்கும். அந்த ஐடியா அண்ணன் எடுத்து வைக்கிறதெல்லாம் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் கிட்ட ஐடி இருக்குன்னு தெரியும், ஆனா பெருசா சந்தேகம் வந்திருக்காது. இப்பதான் ஹீரோக்கு சந்தேகம் வருது. இத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அதனால இவரோட போனை எடுக்க மாட்டாங்க. அப்பதான் சஞ்சனா கிட்ட இருந்து கால் வருது. இவர் சஞ்சனா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னை நேர்ல மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் அண்ணன் மேலதான் எனக்கு ஹெவியா டவுட் இருக்கு. என் அண்ணன் வேற ஒருத்தரோட ஐடியை யூஸ் பண்றான். அந்த ஐடியோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. சரக்குலாம் வாங்கணும்னா அந்த ஐடியா தான் யூஸ் பண்ணுவான். ஏன்னா 21 வயசுக்கு மேல இருந்தாதான் சரக்கு தருவாங்க, அதனாலதான் இந்த ஐடியாவை அவன் யூஸ் பண்ணுவான். அது ஒரு வேளை சூரிய பிரகாஷோட பேர்ல இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சூரிய பிரகாஷ பத்தி ஷீத்தலுக்கு ஏதோ தெரிய வந்திருக்கு. அதை சொல்றதுக்குள்ளதான் இந்த ஆக்சிடென்ட்டை யாரோ பண்ணிருக்காங்க. இது திட்டமிட்ட ஆக்சிடென்ட்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆனியை நமக்கு காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனியும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பையன் ஓகேவான்னு இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. ஆனி இப்ப பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடி ஒரு விஷயத்த சொல்றாங்க. கண்டிப்பா யாரோ திட்டமிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இது சாதாரண ஆக்சிடென்ட் கிடையாது. ஏன்னா ரோடு ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கு, அப்புறம் எப்படி இது நடக்க முடியும்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஷீத்தலோட போனும் மிஸ் ஆகுது, அதனால உங்க பசங்களெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோக்கு தன்னோட சொந்த அண்ணன் மேலேயே டவுட் வந்துருச்சுல்ல, அதை பத்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பெருசா நம்ப முடியல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டாங்கன்றதுனால இவர் ப்ரூஃப் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. என் அண்ணன் கிட்ட வேற ஒரு ஐடி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த ஐடி சூரிய பிரகாஷோட ஐடியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் தாராவோட நோட்ல அண்ணனை பத்தி அவங்க ஆட்டின்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிரச்சனை வந்ததுல என் அண்ணன் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் லேடி சட்டுன்னு வந்துடுறாங்க. அதனால இவங்க பேசிட்டு இருக்கிறத நிறுத்திடுறாங்க. என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பசங்க இது சம்பந்தமா விசாரணை பண்றது ஓரளவுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் லேடிக்கு புரியுது. இந்த விசாரணையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, படிக்கிறத மட்டும் பண்ணுங்க, நாங்க இந்த விசாரணையெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோவோட அண்ணன் கெட்டவரா நல்லவரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அண்ணன் மேல ஹீரோக்கு பயங்கரமா டவுட்லாம் இருக்கு. இப்ப நமக்கு சஞ்சனாவை காட்டுறாங்க. ஹாஸ்டல்ல இவங்க மட்டும் தான் தனியா இருக்காங்க. இப்போ ஒரு புக் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹாஸ்டல்ல சவுண்ட் எல்லாம் கேக்குது. யாரோ இவங்களை வாட்ச் பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. உடனே ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த டைம் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சஞ்சனாவோட போனை எடுக்கவே மாட்டாரு. இப்ப அப்படியே விடிஞ்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அம்மா தான் வந்து ஹீரோவை எழுப்பி விடுறாங்க. ஷீத்தல் முழிச்சிட்டான், போய் பார்க்கணும்னா பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பார்க்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. இவர் மட்டும் இல்லாம எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ ஓகே தானேன்னு கேக்குறாங்க. ஓகேன்ற மாதிரி ஷீத்தலும் தலையாட்டுறாரு. ஷீத்தலால இன்னும் பேச முடியல. ஷீத்தலு கை அசைவிலே க்ளூலாம் தருவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சொல்ல வந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தாரா இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இது தாரா சாவலியா, இது என்ன புது ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, தாரா இறந்து போனா என் கண் முன்னாடியே பார்த்தேன், இவனுக்கு அடிபட்டதுல ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனோட டேட்டா எல்லாத்தையுமே ஒரு இடத்துல அவன் ஸ்டோர் பண்ணி வைப்பான். அந்த இடத்த ஆக்ட் பண்ணி எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி இந்த ட்வின்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரமா ஆக்ட் பண்ணி எடுங்கன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஷீத்தல் போன் மிஸ் ஆகுது. ஆனா ஷீத்தல் எல்லாத்தையும் ஒரு டிரைவ்ல ஸ்டோர் பண்ணுவாரு. அந்த டிரைவை ஆக்ட் பண்றதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால முடியல. இவங்களுக்கு ஒரு ஆக்கிங் பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கால, அந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அந்த பொண்ணுமே ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கா.
இத பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு போன் கால் வருது. சஞ்சனா கிட்ட இருந்து தான் கால் வருது. சஞ்சனா தனியா இருக்காங்கல்ல, என்ன யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு தோணுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ பயப்படாத, என் வீட்டுக்கு வேணா வந்துரு, என் அம்மா கிட்ட பேசிடுறேன்னு சொல்றாரு. சரி நான் வரேன்ற மாதிரி சஞ்சனாவும் ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துல பசங்க எல்லாம் சேர்ந்து எதையோ கண்டுபிடிச்சிடுறாங்க போல. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, மீனாட்சியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க தாராவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. தாராவை நான் ஒளிச்சு வச்சிருக்கேனா இல்லன்ற மாதிரி மீனாட்சி சொல்றாங்க. உங்க பையன் தான் அவன் ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்கான், உங்க பையனை விசாரிச்சா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்றாங்க. மேடம் என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் மீனாட்சி பேசுறாங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி ஒரு ஃபுட்டேஜை காட்டுறாங்க. ஷீத்தல் எடுத்த ஃபுட்டேஜா தான் இருக்கும். அந்த விஜயோட ரூம்குள்ள தான் தாரா இருக்காங்க. இது எப்படி பாசிபிள் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் லேடி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மீனாட்சி இருக்காங்கல்ல, ஒரு விஷயத்தை உங்க கிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த விஜய் மோகனை பொறுத்த வரைக்கும் ஒரு வியர்டான ஃபேண்டசி இருக்கும். ஏதாவது பொண்ணுங்க கூட கொஞ்ச நாள் பழகுவாரு, அந்த பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் தூக்கிடுவாரு, அந்த ட்ரெஸ் எல்லாம் இவர் போட்டு பார்த்து சந்தோஷப்படுவாரு. அந்த மாதிரி இவர் சஞ்சனாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்திருப்பாரு. அது தெரியாம தான் ஷீத்தல சஞ்சனா உள்ள இருக்கான்ற மாதிரிலாம் வீடியோ எடுத்திருப்பாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடிக்கு இந்த விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இவர் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது அம்மாக்கு சுத்தமா பிடிக்காது. எப்ப பாரு சாட்டியை வச்சு அடிச்சிருப்பாங்க. இதனால தான் ஸ்டார்டிங் சீன்ல கூட இவங்க பெல்ட் வச்சு அடிச்ச மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடும்ல, இந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்தா ரொம்ப அசிங்கமாயிடும் மேடம், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வராதீங்க, என் பையனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்க பையனை விட்டுறேன், ஆனா உங்களை கூட்டு போனோம், ஏன்னா டிரைவரை திட்டமிட்டு நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்னு உங்க பிஏ சொல்லிட்டாரு, அதனால வாங்கன்ற மாதிரி கூட்டு போறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அம்மாவும் பக்கத்துல வந்து எழுப்பி விடுறாங்க. அந்த பொண்ணு முழிச்சதுல இருந்து ஒன்னதான் தேடிட்டு இருக்கா, சீக்கிரமா போன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் சஞ்சனாவை பாக்கிறதுக்காக வந்துடுறாரு. சஞ்சனா இவங்க வீட்டுல தான் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. இப்ப காலையில ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் மாணவ எங்கேயோ வெளியே கிளம்புறாரு போல. சஞ்சனா ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாரு. சஞ்சனாவும் அண்ணனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவும் கவனிச்சுக்கிறாரு. இப்ப ஆனந்தி இருக்காங்கல்ல, பிரெக்னண்டா இருக்க மாதிரியும் ஸ்கேனிங்க்கு வந்த மாதிரியும் நடிச்சிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம், இதுதான் என் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. டாக்டர்ஸோட ரியாக்ஷன் எப்படி மாறுதுன்னு பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டோவை காமிச்சிட்டு இருக்காங்க. யாரு போட்டோவை காட்டுறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நர்ஸு கிட்ட காட்டுறாங்க. எது இது உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸோட முகம் மாறுது. அந்த நர்ஸு கிட்ட இருந்து இவங்க சில விஷயங்கள் எல்லாம் கறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆல்வின் சார் இருக்காரு பாத்தீங்களா, ஆனியா டேட் மாதிரி வெளியே கூட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு இவங்கள யாரோ ஒருத்தரோட பர்த்டே போல, அதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு. ஜாலியா ஆனி கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் இந்த ட்வின்ஸ் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சூரிய பிரகாஷ் யாருன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், தெரிஞ்சா நீயே ஷாக் ஆயிடுவே அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஆனந்தி ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கால் பண்ணலான்னு பார்த்தா சுத்தமா சார்ஜ் இல்ல. யார்கிட்டயாவது பவர் பேங்க் இருக்கான்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் இல்லன்னு சொல்றாங்க. ஒரு லேடி என்கிட்ட இருக்கு, இந்த போட்டுக்கோன்ற மாதிரி தந்துடுறாங்க. இவங்க சார்ஜ் போடலாம்னு நினைக்கும் போது திடீர்னு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல இருக்க லேடி கேக்குறாங்க. ஆனந்தி வயசுக்கு தான் வந்திருப்பாங்க. இந்த தகவலை ஹீரோ கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆனந்தி கண்டுபிடிச்சாங்கல்ல, அதை பத்தியும் சொல்றாங்க. ஆனந்தி என்ன சொல்றாங்க நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த பசங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதையும் நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஆல்வின் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல வச்சு இவங்களுக்கு மியூசிக் எல்லாம் பிளே பண்ணி காட்டுறாரு. இவங்களுமே ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்வினுக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இது தெரிஞ்சுனே இவங்க லைட்டா ஷாக் ஆயிடுறாங்க. உங்களை பத்தி முழுசா எதுவுமே எனக்கு தெரியாது, அதுக்குள்ள எப்படி இந்த விஷயத்த நான் ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்னை பத்தி இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப பசங்க எல்லாருமே லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் பேசியிருக்காங்க போல. அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சஞ்சனாவை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இவங்களுக்கு சஞ்சனாவை பத்தி தான் ஏதோ தெரிய வந்திருக்கு போல. இப்ப சஞ்சனா கிட்ட உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சஞ்சனா ஏத்துக்கிறாங்க. இப்ப சஞ்சனாவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் தாரா விட சூப்பரா வாசிப்பாங்க. இப்ப ஆல்வின் சார் முன்னாடி வாசிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆல்வின் சார் உடனே செலக்ட் பண்ண மாட்டாரு. வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறேன், அடுத்தவங்க வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா அந்த இடத்துக்கு தாரா வராங்க. தாரா என் கையில அடிபட்டிருக்க சார், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி செடியூஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவர் உடனே அவங்களை செலக்ட் பண்ணிடுறாரு. நான் உனக்கு வாசிக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க கையை பிடிச்சி வாசிக்கலாம் செஞ்சிருப்பாரு. இதெல்லாம் பாக்குற சஞ்சனாக்கு கோவம் வந்திருக்கும். அப்ப அவரை தனியா பார்த்து நம்ம ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசலாம், அப்பதான் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அவர்கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, செக்ஷுவலா அட்வான்டேஜ் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட ட்ரை பண்ணிருப்பாரு. அப்படி இவங்க கூட ஒன்னா இருந்திருப்பாரு. அதோட விளைவா தான் இவங்க பிரெக்னெண்டா மாறி இருப்பாங்க. இவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. முதல்ல உண்மையிலேயே பிரெக்னென்ட் ஆயிருக்காங்களான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கலைச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அப்படிதான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டு வந்திருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பியூனோட மச்சினிச்சி வந்து நர்ஸா இருப்பாங்க. அவங்க தான் இவங்களுக்கு செக்கே பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி உங்க ஸ்கூல்ல இருந்து தான் ஒரு பொண்ணு வந்தா, அந்த பொண்ணோட பேரு தாரான்னு சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. தாரா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி கணேஷ் சொல்லியிருப்பாரு. தாரா பயங்கரமா
பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ எதுக்காக என்னோட பேரை யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சஞ்சனா கிட்ட கோவப்பட்டிருப்பாங்க. நான் யூஸ் பண்ணல, அந்த சார் தான் யூஸ் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி சஞ்சனா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என் வயிற்றுல இருக்க கருவையும் அவர் கலஸ்டாரு, என் மேல எந்த தப்புமே இல்ல, எல்லா தப்புமே அவர் மேலதான், அவர் தான் ஒருவேளை அவளை கொண்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க அழுதுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் லேடி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு பசங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. சூரிய பிரகாஷ்னா யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆல்வினோட உண்மையான பேர் தான் சூரிய பிரகாஷா இருக்கும். ஏற்கனவே ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்த மாதிரி அவர் மேல கேஸ் எல்லாம் இருக்கும். அதே சமயம் ஆனந்தி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆனந்தி இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ஆல்வின் போட்டோவை காமிச்சிருப்பாங்க. நர்ஸ் ஷாக் ஆயிருப்பாங்க. ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு கூட வந்தாரு, அந்த பொண்ணு பேர் கூட தாரான் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது மூலியமா தான் ஆனந்திக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்கும். இத பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆல்வின் சரி என்னை பத்தி முழுசா சொல்லிடுறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப பொறுமையா இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறது. என் லைஃப்ல சில தப்புகள்லாம் நடந்திருக்கு, ஆனா அதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும் காரணம் கிடையாது, வேற சில சூழ்நிலை தான் அதுக்கு காரணம், என் உண்மையான பேரு கூட வேறன்ற மாதிரி சொல்றதுக்காக வராது. அதுக்குள்ள போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ தான் இந்த கொலையை பண்ணிருக்க, வாடான்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடி இவங்க கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனி இருக்காங்கல்ல, நான் கணேஷ் விஷயத்துல தப்பு பண்ணல, ஆனா இவன் விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன், இவனை பத்தி முழுசா நான் வெரிஃபை பண்ணாமையே வேலையில சேர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்கும்போது ஹஸ்பண்ட் போட்டோவை பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. ஏமா ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதலா இவங்க தோல்ல சாயிறாரு. இப்ப ஹீரோவும் சஞ்சனாவும் அந்த லேக் பகுதியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கிறத யாரோ மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அது யாரு என்னன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோக்கு அது ஃபீல் ஆகுது போல, யாரோ நம்மள கவனிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா சஞ்சனா இருக்காங்கல்ல, யாரும் கவனிக்க வாய்ப்பு இல்ல, குற்றவாளியே ஜெயில தான் இருக்கான், இதுக்கப்புறம் யாரு ஃபாலோ பண்ண போறாங்க, தேவையில்லாம பயப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ எனக்கு ஒண்ணுதான் புரியலன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா காயின் மூவ் ஆச்சு பாத்தீங்களா, அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு ஆனந்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எப்படி மூவ் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப சஞ்சனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நான் தான் காயினை மூவ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபன்னுக்காக தான் பண்ணன்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக சஞ்சனா இவ்வளவு நாள் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட மறைச்ச, இதை மட்டும் இல்ல நீ நிறைய விஷயங்களை மறைச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சஞ்சனா கொஞ்சம் கோவமா கேக்குறாங்க. இவரை நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா தொல்லை இவர் சாஞ்சி பேசினார்ல, சஞ்சனாவை பத்தி பேசியிருப்பாரு. அவ ஸ்டெப் மாமால ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சஞ்சனாக்கு ஸ்டெப் மாம்லாம் இல்ல, ரியல் மாம் தான் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்ல டைப்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி இந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி என் அண்ணன் விஷயத்திலயும் நீ போய் தான் சொல்லியிருக்க, என் அண்ணன் தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்கான், நீ ரிஜெக்ட் பண்ணதா என்கிட்ட போய் சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருப்பாரு. அவரையே இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி கவனிக்கிறான்ற மாதிரி இப்படி யோசிக்கிறாரு. நான் உன்னை லவ் பண்றேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் வியர்டா கேட்டிருப்பாங்க. என்ன பேசிட்டு இருக்க சஞ்சனா போன்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாரு. சஞ்சனா தாராவோட நோட்டை தந்தாங்கல்ல, அப்ப சாதாரணமா கிளான்ஸ் மாதிரி இவர் பார்த்திருப்பாரு. அப்ப பார்க்கும்போது மானவோட பேர் அந்த நோட்ல இருக்கவே இருந்திருக்காது. ஆனா அதுக்கப்புறம் பார்க்கும்போது மானவோட பேர் அந்த நோட்டுல வந்திருக்கும். அன்னைக்குதான் சஞ்சனா இவரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சாமர்த்தியமா எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அப்புறம் தான் ஹீரோக்கு புரிய வந்திருக்கும். இப்ப எதுக்காக பழசெல்லாம் பேசிட்டு இருக்க, குற்றம் பண்ணவன் ஜெயில இருக்கான், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல சஞ்சனா, இது இன்னும் முடியல, நான் போலீஸை பார்த்து இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க சடனா கையை பிடிச்சி முறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் மறைஞ்சிருக்க ஹீரோவோட அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒழுங்கா அவன் கையை விடுன்னு சொல்லிட்டாரு. அண்ணன் சண்டை போடலாம்ல, இவங்க கூட சண்டை போடுற மாதிரி வராரு. ஆனா இவங்க ஒரே அடிதான் அடிக்கிறாங்க. அண்ணன் கீழே விழுந்துடுறாரு. காரணம் சஞ்சனாக்கு நோக்க வருமாலாம் தெரியும். அப்படிதான் அண்ணனை இப்படி விழ வச்சிருக்காங்க. ஹீரோவும் காப்பாத்துற மாதிரி அண்ணனுக்கு பக்கத்துல போறாரு. ஆனா காப்பாத்தாம இவரு பங்குக்கு அண்ணனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவனை ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு பிடிக்காது, நீ என்ன அடிக்கிறது, நானே அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடிக்கிறாரு. நீ சொல்றதுதான் சரி சஞ்சனா, எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக நம்ம ஃபீல் பண்ணோம், சந்தோஷமா இருப்போம்னு சொல்றாரு. உன் அண்ணனோட பாடியை சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சஞ்சனா சொல்றாங்க. மேற்கொண்டு சஞ்சனா சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. அதை பத்திலாம் ஹீரோ கிட்ட நார்மலா சொல்லிட்டு இருக்காங்க. பியூனை பொறுத்த வரைக்கும் தாரா தான் பிரெக்னண்டா இருந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அதை உண்மையாக்கணும்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. தாராவோட செயின் இவங்க கிட்ட இருக்கும். இந்த செயினை வச்சுக்கோங்க, இதை பத்தி வெளியே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க தான் வேணும்ட்டே வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அதை தாண்டி அந்த சார் மேல எந்த ஒரு தப்பும் இருந்திருக்காது. உண்மையில தாரா நல்லா தான் பண்ணிருப்பா, சஞ்சனா தான் சரியா பண்ணிருக்க மாட்டா. சாரை செடியூஸ் பண்ணி எப்படியாவது செலக்ட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பா. அது இவருக்கு புரியுது, போன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவருக்கா பாத்தீங்களா, அந்த சாரை நல்லா குடிக்க வச்சிருப்பா. குடிக்க வச்சு அந்த சாரோட விருப்பம் இல்லாம சார் கூட ஒன்னாலாம் இருந்திருப்பா. இதுக்கு முன்னாடி அந்த சார் மேல ஒரு கேஸ் இருந்தது இல்ல, அதுலயும் பொண்ணு மேலதான் தப்பு இருக்கும், சார் மேல எந்த ஒரு தப்பும் இருந்திருக்காது. இப்பதான் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரிய வருது. சஞ்சனா தப்பு மேல தப்பு பண்றாங்கல்ல, இதெல்லாம் தாராக்கு தெரிய வந்துருது.
நீ பண்ணிட்டு இருக்க விஷயத்தை நிறுத்து, இல்லனா உன்னோட அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல சார் தாராவோட பேரை சொல்லியிருக்க மாட்டாரு, சஞ்சனா தான் தாராவோட பேரை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தாரா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, நோக்கு வருமத்தை வச்சு அவங்கள மயக்கமாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ள கொண்டு போய் போட்டிருப்பாங்க. மாணவ கொண்டு போறதுக்காக தான் ட்ராலியை கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப பார்த்தா அந்த இடத்துல மாணவ காணாம போயிருக்காரு. இப்பதான் ஹீரோ பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா நோக்கு வர்மத்தை எப்படி எடுக்கணும்ன்றது ஹீரோக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணனுக்கு எடுக்கணும்ன்ற மாதிரி தான் அடிச்சிருப்பாரு. அதனால தான் அண்ணன் இங்க இருந்து தப்பிச்சிருக்காரு. எப்படியோ தப்பிச்சிட்டான், நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி தள்ளி இருக்கும் போது போலீஸ்க்கு கால் பண்ண பாக்குறாரு. அதுக்குள்ள சஞ்சனா இந்த இடத்துக்கு வந்து இதை பாத்துடுறாங்க. நீயே என்ன ஏமாத்த பாக்குறல அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. இப்ப ஹீரோவை தண்ணி இருக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. தண்ணியில ஹீரோவை போட்டு முக்கிட்டு இருக்காங்க. இப்படி முக்கிட்டு இருக்கும் போது அண்ணன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸை வர வச்சிடுறாரு. இப்ப போலீஸும் தடுக்க பாக்குறாங்க, அண்ணனும் தடுக்க பாக்குறாரு. ஆனா தம்பி தண்ணிக்குள்ள எங்க போனான்னு தெரியல. பயங்கரமா தம்பியை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ தப்புஸ்டாரா இல்லையான்ற மாதிரி நமக்கு குழப்பமா காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க. ஹீரோ தப்புஸ்டார்ன்றது தெரிய வருது. அதே மாதிரி ஷீத்தலும் தேடி வந்துடுறாரு. அம்மா இருக்காங்கல்ல, இந்த வீட்டை காலி பண்ணிடுறாங்க. ஏன்னா ஸ்கூல் பேர்ல தான் இந்த வீடு இருக்கும். இப்ப வேற ஒரு வீட்டுக்கு தான் இவங்க போக போறாங்க. ஹீரோவை அண்ணனும் காப்பாத்தி இருக்க மாட்டாரு, போலீஸும் காப்பாத்தி இருக்க மாட்டாங்க. இவரே தான் நிமிந்து வந்திருப்பாரு. நீயே எப்படி நிமிந்து வந்த, ராக்கா தான் காப்பாத்தினானா அப்படின்ற மாதிரி ஷீத்தல் கேட்கிறாரு. ஹீரோவோ நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா தண்ணிக்குள்ள இருந்து தாரா வந்து தான் இவரை காப்பாத்தி இருப்பாங்க. இத சொன்னா இவனுங்க நம்ப மாட்டாங்க, சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு புது வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்புறதுக்காக இவர் போறாரு பாத்தீங்களா. அப்ப தாரா இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க, பேயா தெரியுறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தாரா தான் பேயா இவரை காப்பாத்தவும் செஞ்சிருப்பாங்க. இதோட இந்த சீரிஸ் முடியுது. ஷீத்தலை யாரு ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா அந்த மீனாட்சி தான் ஆளுங்களை வச்சு பண்ணிருப்பாங்க. ஏன்னா பையனை பத்தி ஷீத்தலுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அப்படி பண்ணிருப்பாங்க. அதே சமயம் அண்ணனுக்கும் தாராக்கும் என்ன பழக்கம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ரெண்டு பேருமே டேட் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் அண்ணன் கிட்ட அந்த ஷால்லாம் வந்திருக்கும். இப்போ இந்த சீரிஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.